நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் மறைவு செய்தியை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகர்கோயிலில் நடைபெற்று வந்த வேட்டையின் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அஞ்சலி செலுத்த சென்னை புறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனிக்கும் இளமை படத்தின் மூலம் 1979 ஆண்டு சினிமாவில் அறிமுகமானவர் விஜயகாந்த். முதல் படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அதே ஆண்டில் பல படங்களில் சிறிய வேடங்களில் நடித்து வந்தார். விஜயராஜ் ஆகஸ்ட் மதுரையில் பிறந்து வளர்ந்தவரை தமிழ் சினிமா சிவாஜி ராவை எப்படி ரஜினிகாந்த் என மாற்றியதோ அதேபோல விஜயராஜை விஜயகாந்த் ஆகஸ்ட் மாற்றிக் கொண்டாடியது. விஜயகாந்த் உடன் நல்ல நட்பை பாராட்டி வந்த ரஜினிகாந்த் அவரது உடல்நலம் சீராக வேண்டும் என கடந்த மாதம் மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பிரார்த்தனை செய்து பதிவிட்டு இருந்தார். இந்நிலையில் விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டு ரஜினிகாந்த் சென்னைக்கு புறப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயகாந்த் மறைவுக்கு ஜே.பி. நட்டா இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் நடிகர் மன விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கான அவரது நேர்மையான அர்ப்பணிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். மனிதநேயமிக்க மனிதர், அவரை போன்றவர் மீண்டும் வர முடியாது என சிங்கமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் உணவு வழங்கிய வள்ளல். நடிப்பு காலத்திலும் சரி, அரசியல் காலத்திலும் சரி, அதாவது பார்க்க வந்தால் கண்டிப்பாக சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார். அவரின் அலுவலகத்திலும் அனைவருக்கும் உணவு வழங்குவார் எனவும், கேப்டன் விஜயகாந்த் மறைவு பெரிய இழப்பு, மிகவும் நல்ல குணம் படைத்தவர், படப்பிடிப்பின் போது அனைவருக்கும் உதவி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர் விஜயகாந்த் என திரைத்துறையினர் புகழாரம். கேப்டன் விஜயகாந்த் இழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நட்பிற்கு இலக்கணமே விஜயகாந்த் தான். கருப்பு வைரம் அவர். கேப்டன் விஜயகாந்த் இழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார் நடிகர் அருண் பாண்டியன். இந்நிலையில் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த திரண்ட தொண்டர்களின் மத்தியில் அவரின் உடல் வைக்கப்படுகிறது. கடல் போல திரண்டு தொண்டர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர். இன்று காலை 6:10 மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கேப்டன் விஜயகாந்த் உடல் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கோயம்பேட்டில் இருக்கும் தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட உள்ளது. அவரின் உடல் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் நாளையும் அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது. மறைந்த விஜயகாந்த் உடல் சாலிகிராமத்தில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.